இன்றைக்கி நாம் திருச்சி மாநகரின் அடையாளமாகவும் காவிரி கரையில் அமைந்துள்ள ஓயாமாரி சுடுகாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த சுடுகாட்டுக்கு ஓயாமாரின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா 24 மணி நேரமும் இங்கே பிணங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஓய்வே இருக்காது. அதனால் இந்த சுடுகாட்டுக்கு பேர் ஓயாமாரி சுடுகாடு. பொதுவாக சுடுகாடு அப்படின்னாலே இறந்தவர்களுடைய சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த சுடுகாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எப்போவுமே பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? 3 காவல் தெய்வங்களுக்கு இங்கே கோவில்கள் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா பார்வதியின் அம்சமான காளி தேவிக்கு இங்கே கோவில் இருக்குது. இந்த அம்மனை வழிபட்டோம்னா பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, கெடுதல் போன்ற அஷ்ட துஷ்ட சக்திகள் எல்லாம் நம்ம விட்டு விலகிடும் அப்படின்றது இங்கே வர்ற பக்தர்களின் நம்பிக்கை. அடுத்து பார்த்திங்கன்னா கால பைரவருக்கும் இங்கே கோவில் இருக்குது. இந்த இடத்துல தான் சனி பகவான் கடும் தவம் இருந்து காலபைரவர்கிட்ட பல வரங்களை பெற்றதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து உண்மையை மட்டுமே பேசி நேர்மையாக வாழ்ந்த ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு காசிக்கு அடுத்தபடியாக இந்த ஓயாமாரி சுடுகாட்டில் தான் கோவில் இருக்குது. அவர் அரசராக இருக்கும்போது விஸ்வாமித்திரர் அப்படின்ற முனிவர் அவரை பார்க்குறார். அரசே, நீங்கள் நேற்று என் கனவுல வந்தீங்க, உங்கள் ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு தானே முனிவரே, நேரில் சொன்னா என்ன, கனவுல சொன்னா என்ன, வாக்கு தான் அப்படின்ட்டு என் ராஜ்யத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு மனைவி, மகன் 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு காசியை நோக்கி பயணமாக தயாராகிறார். அப்போ முனிவர் சொல்கிறார், அரசே நில்லுங்க, எனக்கு ராஜ்யம் மட்டும் பத்தாது, எனக்கு தட்சணையை நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. தட்சணை கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனைவி, மகன் 2 பேரையும் ஒரு அந்தனருக்கு விற்றுட்டு அந்த பணத்தையும் கொடுத்துட்டு கிளம்ப தயாராகிறார். இது போதாது அரசே அப்படின்னு திரும்ப கேட்கவும் தன்னையும் ஒரு வெட்டியான்கிட்ட விற்றுட்டு அந்த பணத்தையும் கொடுத்துட்டு காசியை நோக்கி போகிறாரு. அங்கே போய் சுடுகாட்டில் வெட்டியானா வேலை செய்கிறாரு. அவ்வளவு நேர்மையும் உண்மையும் பேசிய ஹரிச்சந்திரனுடைய கோயிலை நாமும் போய் பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கும் அந்த பண்புகள் சேரும். இது நம்ம ஓம் சாய்ராம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ஓயாமாரி சுடுகாட்டை ஒரு தரமாவது போய் பார்த்துட்டு வாங்க.